பிரார்த்தனைகளின் தலைவன் என்கிற துஆ. அந்த துஆ ஒரு அற்புதமான துஆ. அதனால் அதற்கு இருக்கிற பரிசு இருக்கிறதே மிகப்பெரியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் சய்யிதுல் இஸ்திக்ஃபாரை மன உறுதியோடு காலையில் ஓதி மாலையாவதற்குள் மௌத்தாகிறாரோ அவர் சொர்க்கம் போவார். மாலையில் ஓதி விடுவதற்குள் மௌத்தானால் அவரும் சொர்க்கம். பெரிய ஒரு கிஃப்ட் அது. என்ன துஆன்னு கேட்டால், அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த் خلقتني وأنا عبدك وأنا على أهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. இதான் அந்த துஆ. சிம்பிள் பாடமாக்குறது. ஆனால் பொருளை நீங்கள் படித்து பார்த்தால் அற்புதமான ஒரு துஆ இது. அல்லாஹும்ம அன்த ரப்பி, யா அல்லாஹ் நீதான் என்னுடைய ரப், நீதான் என்னை படைத்தவன், நீதான் எனக்கு ரிஸ்க் தருபவன், நீதான் என்னை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறான், நீதான் என்னுடைய ரப் என்பதன் அர்த்தம். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த், உன்னை தவிர இந்த உலகத்தில் வணங்கி வழிபட தகுதியான உண்மையான கடவுள் யாருமே கிடையாது. ஹலக்தனி, திரும்ப சொல்றார், நீதான் என்னை படைத்தாய். வ அன அப்துக், யா அல்லாஹ் நீ ஹாலிக், நீ படைப்பாளன், நீ என்னை படைத்தாய், நான் உன்னுடைய அடிமை. وأنا عبدك وأنا على أهدك ووعدك ما استطعت, உன்னோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கை, உனக்கு நான் அளித்த வாக்குறுதியில் என்னால் முடியுமானவரை நான் நிலைத்திருக்கிறேன். أعوذ بك من شر ما صنعت, நான் செய்த காரியங்களினால் ஏற்படக்கூடிய தீங்குகளை விட்டு முன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். நான் ஏதாவது செய்து அதனால் எனக்கு கெடுதிகள் உண்டாகுமாக இருந்தால் அவற்றிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அபூஉ லக பினிஅமதிக அலைய, நீ எனக்கு தந்திருக்கிற நியமத்துகளை எல்லாம் யா அல்லாஹ் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அபூஉ பிதம்பி, நான் செய்த தவறுகளையும் ஒத்துக்கொள்கிறேன் யா அல்லாஹ், நான் செய்த பாவங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் யா அல்லாஹ். ஃபக்ஃபிர்லி, என்னை நீ மன்னித்து விடு. ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த், என்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு உன்னை தவிர வேறு கடவுள் கிடையாது என்று மன்றாடுகிற அந்த துஆ தான் சய்யிதுல் இஸ்திக்ஃபார். இதை ஒருவன் காலையில் மன உறுதியோடு ஓதி மாலையில் மௌத்தானால் சுவர்க்கம், மாலையில் மன உறுதியுடன் ஓதி காலையாவதற்குள் மௌத்தானால் சுவர்க்கம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்.